Hi friends, welcome to my channel. Thursday, Friday வீடியோ வராததுக்கும் சாட்டர்டே ஆகி இன்னைக்கு வீடியோ லேட்டாக வரதுக்கும் ரீசன் இந்த vlogல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் பூனை டஸ்ட்பினை தட்டி விட்டுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ரெண்டு ரீசன் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அம்மா வீட்டு ஷிஃப்டிங் இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்துட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நாங்கள் இது அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 3 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க பேக் பண்ணி அவங்க எல்லாமே வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் அதுக்கும் வீட்டில் போய் ரீசெட் பண்ணுறக்கும் ஆள் இருந்தனால எனக்கு மேக்ஸிமம் அம்மா வீட்டில் அதிகமாக வேலை இல்லை. சரி, ஃப்ரைடே வந்து என்னோடய வீடு ஒயிட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஐடியா மாறிடுச்சு. ஓகே, மண்டேலேருந்து டியூட்டி ஜாயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இடையில லீவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய ஒர்க் இல்லையா, அதனால் சரி இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அந்த வேலையை பார்த்துட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் என் சிஸ்டர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் என் கூட. இது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் உள்ள லுக்கு. ஆக்சுவலாக ஃபுல்லாக அவங்க பெயிண்ட் அடித்து கடப்பாக்கல் மற்றது எல்லாமே ஒரு மாதிரி க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாங்க. கடப்பாக்கல் சிங்க்குக்கும் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு கருப்பு கலர் பெயிண்ட் மாதிரி அடித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் வழக்கம் போல் ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் காஞ்சோன்னே தான் பாத்திரம்லாம் கழுவணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மார்னிங் தான் வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணேன். இது வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து ஃபுல்லாக நான் 10 o'clock ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு. இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தது தான். அதுக்கப்புறம் மார்னிங் ட்ரெஸ்ஸை மீதி இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டு கால் மீதி எல்லாம் துவைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடையும் நல்லா டீப் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். வீடு க்ளீன் பண்ணுறது எவ்வளோதான் பிடிக்காத வேலையாக இருந்தாலும் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நின்று பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சாம்பிராணி புகையும் ஏற்றி வச்சுட்டா அதோட ப்ளசன்ட் சொல்லவே வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.